இப்போ நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கான மெய்யெழுத்தை கரெக்டா சொல்லணும். யார் சரியா சொல்ல போறீங்க? சரி, உங்களுக்காகவே நான் ஒரு படத்துக்கு பதில் கொடுத்திருக்கேன். பாருங்க. இக் தக்காளி. அதுபோல பக்கத்துல இருக்கிற இந்த படத்துக்குரிய மெய்யெழுத்து என்னன்னு இப்ப நீங்க சொல்ல போறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சரியா சொன்னீங்க. இட் பூட்டு. சரியா சொல்லிட்டீங்க. எழுதிடுவோம். அடுத்தது இந்த படத்துக்குரிய மெய்யெழுத்து சொல்லுங்க. சரியா சொன்னீங்க. இச் எலுமிச்சை. எழுதிடலாமா? சரி, இன்னும் ஒரு பயிற்சியை பார்ப்போம். இந்த படத்துக்குரிய மெய்யெழுத்து சரியா சொல்லுங்க. சரியா சொன்னீங்க. இப்பு சீப்பு. சரி, இந்த படத்துக்குரிய மெய்யெழுத்து இத்து நத்தை. சரியா சொன்னீங்க. இது என்ன படம்? கற்றாழை. என்ன மெய்யெழுத்து வரும்? சரியா சொன்னீங்க. இர். சரி, இதுதான் கடைசி. இதை சரியா சொல்லிட்டீங்கன்னா நாம இன்றைய பாடத்துக்கு போயிடலாம். இந்த படத்துக்குரிய மெய்யெழுத்து இங்க நம்ம சரியா எழுதணும். என்ன எழுதணும் சொல்லுங்க பார்க்கலாம். சரியா சொன்னீங்க குழந்தைகளே. இக்கு கொக்கு. அடுத்தது இத்து வாத்து. அடுத்தது இரு கற்றாழை. அடுத்தது இட்டு பூட்டு. அடுத்தது இச்சி அச்சாணி. அடுத்தது இப்பு சீப்பு. சரியா சொல்லிட்டீங்க. சரி, இன்னைக்கு பாடத்துக்கு நம்ம போகலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு படத்தை காட்ட போறதில்லை. முதல்ல சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த குறிப்புகளை வச்சுக்கிட்டு என்ன படமா இருக்கும்னு நீங்க தான் கெஸ் பண்ணி சொல்ல போறீங்க. குறிப்புகளை சொல்லலாமா? சரி, கவனமா கேளுங்க. இவர் மரத்திற்கு மரம் தாவுவார். பரவாயில்லையே, அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, இன்னொரு குறிப்பையும் சொல்றேன், மீதமுள்ளவரும் கண்டுபிடிக்கட்டும். இவருக்கு நீண்ட வால் இருக்கும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க கண்டுபிடிச்சது சரியான்னு பாருங்க. சரிதான், குரங்கு. யார் இவரு? குரங்கு. இங்கு குரங்கு. என் கூட சொல்லுங்க. இங்கு குரங்கு. சரி, இந்த மாதிரி நான் பெயரை சொல்லி இந்த மெய்யெழுத்தை சொல்லுவேன். இங்க புள்ளி வச்ச எழுத்து வருது இல்லையா, அதுதான் மெய்யெழுத்து. இந்த எழுத்தை நான் சொல்லி வார்த்தையை சொல்லுவேன், நீங்க என் கூடவே சொல்லணும். சரிதானா? இங்கு குரங்கு. இங்கு குரங்கு. இப்போ அடுத்த குறிப்பை நான் சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. கோடை காலத்துல, அதாவது வெயில் காலத்துல நாம அதிகமா இதை சாப்பிடுவோம். சரி, இன்னொரு குறிப்பு கொடுக்கட்டுமா? பனை மரத்துல இருந்து இது கிடைக்கும். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியான்னு பாருங்க. அதுவேதான் நுங்கு. இங்கு நுங்கு. என் கூட சொல்லுங்க. இங்கு நுங்கு. இங்கு நுங்கு. சரி, அடுத்த குறிப்புக்கு போலாமா? தயாராயிருங்க. இந்த பொருளை பார்க்கிறதுக்கு மஞ்சள் கிழங்கு மாதிரியே இருக்கும், ஆனா மஞ்சள் இல்லை. சரி, இன்னும் கண்டுபிடிக்கலையா? கொஞ்சம் காரமாவும் இருக்கும்.
சரி, நீங்க கண்டுபிடிச்சது சரியான்னு பாருங்க. அதுவே தான் இஞ்சி. இஞ்சி. என் கூட சொல்லுங்க. இஞ்சி. 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 அற்புதம். அடுத்த குறிப்புக்கு போலாமா? பாருங்க, பல நூற்பு ஆலைகள்ல இத பயன்படுத்தி தான் நூல் நூற்பு செய்றாங்க. இன்னொரு குறிப்பு சொல்லட்டுமா? பருத்தியில இருந்து தான் இது கிடைக்கும். நீங்க கண்டுபிடிச்சது சரியா பாருங்க. கரெக்ட். இஞ்சி. பஞ்சு. சொல்லுங்க. இஞ்சி. பஞ்சு. இஞ்சி. பஞ்சு. சரி, அடுத்த குறிப்புக்கு போலாமா? கவனமா கேளுங்க. கடற்கரையில இவர் வேகமா ஓடுவாரு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? பரவாயில்லையே. இவரை பிடிக்க போனா டக்குன்னு அவருடைய வலைக்குள்ள ஓடிடுவாரு. பாருங்க, நீங்க கண்டுபிடிச்சவர் இவர் தானான்னு பாருங்க. சரிதான், நண்டு. நண்டு. சொல்லுங்க. நண்டு. நண்டு. சரி, அடுத்த குறிப்புக்கு போகலாமா? சில நேரத்துல மாம்பழம் சாப்பிடும்போது உள்ள இருந்து இவர் வெளியே வந்து நம்மள பயமுறுத்துவாரு. இவரை அடிக்கடி நம்ம பூக்கள்லையும் பார்க்கலாம். படத்தை பார்க்கலாமா? இவர்தான் வண்டு. வண்டு. சொல்லுங்க. வண்டு. வண்டு. சரி, அடுத்த குறிப்புக்கு போகலாமா? இவர் ஒரு பறவை. அடுத்த குறிப்பை சொல்லட்டுமா? இவர் இரவில் தான் அதிகம் விழித்திருப்பார். சரிதான், பாருங்க. ஆந்தை. ஆந்தை. சொல்லுங்க. ஆந்தை. ஆந்தை. சரி, அடுத்த குறிப்புக்கு போகலாமா? இந்த பொருளை தான் நாம அடிக்கடி விளையாடுறதுக்கு பயன்படுத்துவோம். இவரை உருட்டி விட்டோம்னா உருண்டு ஓடுவாரு. சரிதான், பாருங்க. பந்து. என் கூடவே சொல்லுங்க. பந்து. 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 சரி, அடுத்த குறிப்புக்கு போகலாமா? இவர் வண்ணத்து பூச்சோட நண்பர்னு சொல்லலாம். வண்ணத்து பூச்சை போலவே இறக்கைகள் உண்டு. படத்தை பார்க்கலாமா? யாருன்னு தெரியுதா? தும்பி. கூட சொல்லுங்க. தும்பி. 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 சரி, அடுத்த குறிப்புக்கு போகலாம். இவரும் ஒரு பறவைதான். இவர் கருப்பு நிறத்தில் இருப்பாரு. பரவாயில்லையே. காகம். என் கூட சொல்லுங்க. காகம். காகம்.
காகம். சரி, அடுத்த குறிப்புக்கு போகலாமா? இவர் காட்டில் வாழும் ஒரு அழகிய விலங்கு. இவருக்கு கொம்புகள் இருக்கும். சரிதான், மான். இன் மான். சொல்லுங்க. இன் மான். இன் மான். சரி, அடுத்த குறிப்பை தரலாமா? இவரு நீரில் வாழும் ஒரு உயிரினம். நமக்கு அடிக்கடி சாப்பிட உதவுவாரு. சரிதான், மீன். இன் மீன். இன் மீன். சொல்லுங்க. இன் மீன். சரி, அழகா சொன்னீங்க. அடுத்தது நாம படித்து பழகுவோம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த மெய்யெழுத்துகள் மெல்லின மெய்யெழுத்துகள் அப்படின்னு சொல்லணும். இந்த மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கில் பிறக்கும். இந்த எழுத்துக்களை சொல்லி பாருங்களேன், நாமளே மூக்குல பேசுற மாதிரி தெரியும். என் கூடவே சொல்றீங்களா? சொல்லுங்க. இங்கு, இஞ்சி, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு. இன்னொரு முறை சொல்லலாமா? சொல்லுங்க. இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு. அற்புதமா சொன்னீங்க. சரி, அடுத்ததா நீங்களே இப்ப படிக்க போறீங்க. நான் ஒரு மெய்யெழுத்துல கை வைப்பேன். அது எந்த எழுத்துன்னு நீங்க சரியா சொல்லணும். தயாரா இருக்கீங்களா? கை வைக்கலாமா? கவனமா பாருங்க. இது என்ன எழுத்து? சரியா சொன்னீங்க, இஞ்சி. இன்னொரு முறை சொல்லுங்க எல்லாரும். இஞ்சி. சரி, அடுத்தது இது என்ன எழுத்து? சரிதான், இன்னு. எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க. இன்னு. சரி, அடுத்தது இது என்ன எழுத்து? சரிதான், இதுவும் இன்னுதான். இன்னு. எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க. சரி, அடுத்தது இது என்ன எழுத்து? சரிதான், இங்கு. எல்லாரும் சொல்லுங்க. இங்கு. சரி, அடுத்தது இது என்ன எழுத்து? சரியா சொன்னீங்க, இம்மு. எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க. சரி, அடுத்தது இது என்ன எழுத்து? சரிதான், இன்னு. எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க. இன்னு. சரி, இங்க நாம 3 இன்னு பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த எழுத்துக்கு பேரும் இன்னுதான், இந்த எழுத்துக்கு பேரும் இன்னுதான், இந்த எழுத்துக்கு பேரும் இன்னுதான். ரொம்ப சுலபமா இருக்குல்ல? 3 எழுத்துக்கும் ஒரே பேரு. சரியா? அதோட உச்சரிப்பு மட்டும் கொஞ்சம் மாறும். அதை நாம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம். சரிதானா? சரி, அடுத்ததா நாம சில பயிற்சிகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த படத்திற்குரிய மெய்யெழுத்தை வட்டமிட்டு எழுதணும். சரியா? இது என்ன படம்னு சொல்லுங்க. சரியா சொன்னீங்க, ஊஞ்சல். ஊஞ்சல். இந்த ஊஞ்சல்ல என்ன மெய்யெழுத்து வரும்னு பாருங்க.
இங்க 3 மெய்யெழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இக்கு, இட்டு, இஞ்சு. இதுல ஊஞ்சல்ல வரக்கூடிய மெய்யெழுத்து என்ன இருக்கு? சரியா சொன்னீங்க, இஞ்சு. இஞ்சு, ஊஞ்சல். சரிதான். இந்த படத்தை பாருங்க. இது என்ன படம்? சரியா சொன்னீங்க, கண்ணாடி. கண்ணாடியில வரக்கூடிய மெய்யெழுத்து என்னது? இங்க கீழே பாருங்க, 3 மெய்யெழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எந்த மெய்யெழுத்து வரும் கண்ணாடிக்கு? வெரி குட், இன். இன், கண்ணாடி. சரி, இவர் யாரு? சிங்கம் இல்லையா? சிங்கம். சிங்கம் இந்த சொல்ல இங்க கீழே கொடுக்கப்பட்ட 3 மெய்யெழுத்துக்கள்ல எந்த மெய்யெழுத்து வரும்? சரியா சொன்னீங்க, இங்கு. இங்கு, சிங்கம். சரியா? சரி, இன்னொரு பயிற்சியை பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்க. ஆந்தை. ஆந்தைக்கு எந்த மெய்யெழுத்து வரும்? சரிதான், இன். இன், ஆந்தை. சரி, இங்க பாருங்க, மீன். மீனுக்கு எந்த மெய்யெழுத்து வரும்? சரியா சொன்னீங்க, ம். ம், மீன். சரி, இவர் யாருன்னு தெரியுதா? தும்பி. தும்பிக்கு எந்த மெய்யெழுத்து வரும்? சரியா சொன்னீங்க, இம். தும்பி. சரி, இன்னொரு பயிற்சி பார்க்கலாமா? இங்க பாருங்க. இப்போ நாம விடுபட்ட மெய்யெழுத்தை எழுத போறோம். இது என்னது? முந்திரி இல்லையா? இந்த முந்திரிக்கு இங்க ஒரு மெய்யெழுத்து இல்லாம இருக்கு. அப்ப என்ன வரும்? இன், முந்திரி. சரி, இது என்னது? வண்டு. வண்டுக்கு என்ன மெய்யெழுத்து வரும்? சரியா சொன்னீங்க குழந்தைகளே, இன். வண்டு. அடுத்தது மரம் இல்லையா? மரம்க்கு என்ன மெய்யெழுத்து வரும்? இம். மரம். சரியா சொன்னீங்க. இது என்னது? சங்கு. என்ன எழுத்து வரும்? சரியா சொன்னீங்க, இங்கு. சங்கு. சரி, இது என்னது? காளான் இல்லையா? காளானுக்கு என்ன மெய்யெழுத்து வரும் கடைசியா? காளான். சொல்லி பார்க்கணும், காளான். இன். இன். சரியா? சரி, அடுத்தது மஞ்சள். மஞ்சளுக்கு எந்த மெய்யெழுத்து வரும்? இங்க பாருங்க. சரியா சொன்னீங்க, இஞ்சு. மஞ்சள். இஞ்சு, மஞ்சள். சரி, இன்னைக்கு பாடத்தை மிகுந்த கவனத்தோட கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.